ஹாய் மக்களே, சென்னையிலேருந்து நான் உங்கள் வித்யா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஃப்ரீ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 4. இந்த கிளாஸ் 4ல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேஸ்லெட்டில் எப்படி ஹேங்கிங் வந்து வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கிராக்கிள் பீட் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஹேங்கிங் கொடுக்கறதுக்கு செயின் எடுத்திருக்கேன், ஜம்ப் ரிங், ஹெட் பின், அதுக்கப்புறமா அது கான்ட்ராஸ்டான கலரில் சாம் எடுத்திருக்கேன். தென் எலாஸ்டிக், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டூல் எடுத்திருக்கேன், கட்டர் எடுத்திருக்கேன், பிளேயர் எடுத்திருக்கேன், நோஸ் பிளேயர். இது மூணுமே எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்கேல் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேல் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா செயின் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ப்ராப்பராக எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து பிரேஸ்லெட் மேக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிளாஸ் 1 and 2 முடிச்சுட்டு அதுக்கு 3 வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்து பாருங்கள். இப்போது பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கிங் வைக்கிறதுக்கு செயின் வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்கேலில் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சென்டிமீட்டரில் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து 3.5 எடுக்கிறேன். 6 இன்ச்சஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 inch or 1.5 அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செயினை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள், வேறு எதையும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கட்டர் யூஸ் பண்ணும் போது தான் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செயின் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட எட்ஜில் நம்ம வந்துட்டு சாம்ஸை வந்து கோத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து ஜம்ப்ரிங்க்கு வந்து ஓப்பன் பண்ணுறது, டூல் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாஸ்ட் வீடியோ செக் பண்ணிக்கோங்க டவுட் இருந்துச்சு அப்படின்னா. சாம்ஸை நான் அதில் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம இதில் செயின் ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். செயின் ஹேங்கிங்கோட லாஸ்ட்டில் வந்துட்டு பீடு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன கலர் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறோமோ அதே கலருக்கு பீட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட் பின்னில் பீடை வந்து ஃபஸ்ட் இப்படி கோத்துக்கோங்க. கோத்துட்டு உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ இவ்வளோ வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணிடலாம். ஓகேவா, கட் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் வந்து நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணியும் இதை வந்து பெண்ட் பண்ணிக்கலாம், ஆர் பிளேயர் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணுறேன். இப்படி வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம இதை லாஸ்ட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால ஜஸ்ட் இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த செயினை இதில் நான் கோத்துக்கிறேன். செயினை வந்து நான் அதில் கோத்துட்டேன். செயின் வந்து நசுங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. செயின் வந்து மூவிங்கில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் பர்ஃபெக்டாக வந்து இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செயின் வந்து நசுங்கலை, அது ஆக்சுவலாக வந்து ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து கோத்துருக்கேன். இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஹேங்கிங்கை வந்து 2 மெத்தடில் நீங்கள் பிரேஸ்லெட்டில் வந்து அட்டாச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மாவே இதில் இந்த ஹோல் வழியாக வந்து அந்த எலாஸ்டிக் வெளில விட்டுடலாம். ஒன்று. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜம்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் இந்த ஜம்ப்ரிங் வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து இந்த ஹேங்கிங்கை ஃபஸ்ட்டு கோத்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் தான் அட்டாச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அப்படி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் நார்மலாக பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது சும்மா ஜஸ்ட் பீட் இது எப்படி வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் நான் அதை கோத்து காமிக்கிறேன். இப்போது நான் இதில் வந்து பீட் கோத்துருக்கேன். அடுத்து இதை வந்து கோத்துக்கிறேன். இந்த ஜம்ப்ரிங்கை கோத்தாச்சு. அடுத்து சும்மா 2 பீட் கோத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து இப்படி கோத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது வந்து ஒரு பிரேஸ்லெட் அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த ஜம்ப்ரிங் வந்துட்டு இந்த 2 பீடுக்கு நடுவில் போய் இப்படி மாட்டிக்கும். இப்படி மாட்டிக்கும் போது இப்படி வரும்.
தெரியுதா? இந்த 2 இது வந்து இப்போ கொஞ்சமாக இருக்குது. இந்த 2 பீடுக்கு நடுவில் உள்ள கேப்பில் இந்த ஜம்ப்ரிங் இப்படி ஹோல் ஆகிக்கும். ஏன்னா அப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து முடிச்சு போட்டுருவோம். ஸோ அப்போ இது 2 பீடுக்கு நடுவில் மாட்டும் போது இப்படி இப்படி வந்து இது வரும். ஸோ இந்த மிஸ்டேக் வரும். நீங்கள் இதுவே வந்து இந்த செயினை டேரெக்டாக வந்து எலாஸ்டிக்கில் கோத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி இழுத்து இழுத்து விடுற மாதிரி ஒரு இது வந்து இருக்காது. அது நல்லா ஹேங்கிங் ஆகும், நல்லா மூவிங் ஆகும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டேரெக்டாகவே வந்து போட்டுக்கிறேன், ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணாமல். இப்போ நம்ம வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். சேம் உங்களோட சைஸ்க்கு எத்தனை தேவைப்படுதோ நீங்கள் அத்தனை வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் எப்போதும் போல் 23 பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நான் இதில் கோத்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதில் நான் ஹாஃப் பீட் வந்து கோத்து எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சென்ட்ரு பார்ட் வரணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஜம்ப்ரிங்கை நான் அதாவது சாம்ஸை இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ எந்த இடத்துல ஹேங்கிங் வைக்கணும் அப்படின்னா ஒரு 2 பீட் வந்து இதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு செயினை வந்து அது உள்ள சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் 2 பீட் வந்து சேர்த்துட்டேன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாகவே இந்த செயினில் இருக்கிற ஹோலை வழியாக இதை வந்து நீங்கள் போட்டுடலாம் உள்ளார. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற பீட்ஸை வந்து நம்ம இதில் கோத்து எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த 2 பீடு கேப்பில் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறையா வந்து கேப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் போடும்போது சாம்ஸ் இங்கே இருக்கும், உங்களுக்கு செயின் இங்கே போயிடும். ஸோ சாம் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் க்ளோஸாக கொடுத்தீங்கன்னா சாம்ஸும் செயினும் ஒரே இடத்துல ஹேங்கிங் ஆகும்போது உங்களுக்கு பார்க்க லுக் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ பேலன்ஸ் பீடை வந்து நான் கோத்துக்கிறேன். இப்போது நான் பேலன்ஸ் இருக்கிற எல்லா பீடுமே இதில் வந்து கோத்து எடுத்துட்டேன். நம்ம எண்ணாட் போடலாம். ஸோ எண்ணாட் வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நம்ம வந்து ஹேங்கிங் வச்சு பிரேஸ்லெட் மேக் பண்ணிட்டோம். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்கும் இந்த சாம்ஸும் வந்து ஒரு நிமிஷம். ஸோ நான் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல வர மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் இதுதான் சொன்னேன். நம்ம சாம்ஸ் வந்து பீட்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா ஹேங்கிங் ஒரு இடத்துலையும் சாம்ஸ் வந்து ஒரு இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் போது ரெண்டுமே சேம் சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கிளாஸில் சொல்லி கொடுத்த விஷயம். ஸோ நீங்கள் இதே மாதிரி பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி கண்டிப்பாக உங்களோட அவுட்புட்டை வந்து எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டுமே வந்து ஒரு பெரிய அளவில் இம்பேக்ட் வந்து என்கிட்ட வந்து ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது கிளாரிஃபை பண்ணுற மாதிரி நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னமும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.